பாகிஸ்தானை இந்தியா டெரரிஸ்தான், பாகிஸ்தானை இனி டெரரிஸ்தான் என்று அழைக்க வேண்டும் என இந்தியா கூறியிருந்தது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்த அந்த கருத்தை. என்னால் பயங்கரவாதிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த நாடு கடனில் ஒரு பக்கம் தவித்துக் கொண்டிருந்தாலும் வெளிநாடுகளிலிருந்து பெறுகின்ற நிதியை தீவிரவாதத்திற்கு தான் பயன்படுத்தி என்ற வகையிலே குற்றச்சாட்டு வைத்து அது பாகிஸ்தான் என்பதுதான் டெரரிஸ்தான் என்பதுதான் சரியாக இருக்கும் என்று கூறி வந்தார். இந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்காவின் ராணுவ தினம் 250வது ராணுவ தினம், அதாவது அமெரிக்காவுடைய ராணுவம் 1775ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. தற்போது 250வது ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது ஜூன் 14ஆம் தேதி. அந்த ராணுவ தினத்திலே 250வது சிறப்பு ராணுவ தினத்திலே பங்கேற்பதற்காக சிறப்பு அழைப்பாளராக பாகிஸ்தானின் தலைமை ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது அமெரிக்க ராணுவம் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அனைத்து நாடுகளும் அவர்கள் அழைக்கவில்லை, ஒரு சில நாடுகளை தான் அழைத்திருக்கிறார்கள். இந்தியாவுக்கு அழைப்பு வந்திருக்கா இல்லையா என்பது குறித்து உறுதியான ஆதாரப்பூர்வ தகவல் நம்மிடமில்லை. ஆனால் பாகிஸ்தானின் ராணுவ தலைமை தளபதி நாளை புறப்படுகிறார் வாஷிங்டன் டிசி, வாஷிங்டன் தலைநகர், அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் டிசிக்கு புறப்படுகிறார். இந்த சிறப்பு விழாவிலும் அவர் பங்கேற்க இருக்கிறார். அப்பொழுது தற்போது ஜம்மு காஷ்மீர் விவகாரம் குறித்தெல்லாம் தங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என அவர் கேட்க இருப்பதாக தகவல் வருகின்றன. ஆனால் இவரை ஒரு வில்லன், இந்த வில்லனுக்கு ஏன் அழைப்பு என்ற வகையிலே இம்ரான்கானின் கட்சி வெளிப்படையாகவே இவர் அமெரிக்கா செல்வதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா தான் தங்களை ஆட்டுவித்தது, தீவிரவாதத்தை வளர்த்து உதவியது என பாகிஸ்தான் அமைச்சர்கள் வெளிப்படையாக கூறி வந்த நிலையில் தற்போது அமெரிக்கா அழைத்திருக்க என்று நாம் அங்கு செல்வது தவறானது ஆகும், இது தேவையின்றி சீனாவின் கோபத்துக்கு நாம் ஆளாவதற்கு காரணமாகும் என்ற வகையிலே விமர்சனங்கள் தற்போது பாகிஸ்தானில் எழுந்திருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தானை அழைத்துள்ள அமெரிக்கா ஆப்கானிஸ்தானிலும் இந்தியாவிலும் தீவிரவாத செயல் செய்வதை நிறுத்த வேண்டும், தீவிரவாதிகளுக்கு ஆதரவு தருவதை நிறுத்த வேண்டும் என பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுக்கும் என்ற வகையிலே அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் வட்டத்திலே பேசப்படுகிறது. ஆனால் எது எப்படி இருந்தாலும் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி திடீரென அமெரிக்காவின் சிறப்பு அழைப்பாளராக, அதுவும் அந்நாட்டின் மிக முக்கியமான கொண்டாட்டம் 250வது ராணுவ தின கொண்டாட்டம், அதற்கு அழைக்கப்பட்டிருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. அது மட்டுமல்லாமல் ஜூன் 14ஆம் தேதி, அதாவது 250 ராணுவ தினம் மட்டுமல்ல, அன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் பிறந்த நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே 2 விழாக்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த விழாக்களில் 2லும் இவர் பங்கேற்க இருக்கிறார் என்ற தகவல் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் சீனாவை பொறுத்தமட்டிலே இதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்திருக்க. பாகிஸ்தான் இரட்டை வேடம் போடுகிறதோ, தன்னிடம் நட்பாக இருந்து கொண்டு மறுபக்கத்தில் அமெரிக்காவிடம் நட்பு பாராட்டுவதை எப்படி ஏற்பது என்ற வகையில சீனா தற்போது கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஏனால் பாகிஸ்தானிலே கிட்டத்தட்ட சீனா பல வகைகளில், அதாவது டிஃபென்ஸ் ராணுவமாகட்டும், அதே போன்று தொழில்நுட்பமாகட்டும், விவசாயமாகட்டும், எரிசக்தி ஆகட்டும் என அனைத்து முக்கிய துறைகளிலும் பாகிஸ்தானிலே சீனா தான் அதிக அளவு முதலீடு செய்திருக்கிறது. தங்களிடம் நட்பு பாராட்டு போல் இருந்து கொண்டு தங்களை ஏமாற்றுகிறதோ பாகிஸ்தான் என்ற வகையில சீனாவும் தற்போது பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் பாகிஸ்தான் முன் வைத்திருக்கிறது. ஆனால் இந்தியாவுக்கும் இது ஒரு அதிர்ச்சி என்றால், திடீரென பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதியை முக்கியமான இது போன்ற ஒரு கொண்டாட்டத்திற்கு அழைத்திருப்பது இந்தியா டெரரிஸ்தான் என வெளிப்படையாக விமர்சிக்கும் நேரத்திலே இது போன்று அழைத்திருப்பது எந்த வகையில் ஏற்க முடியும் என தெரியவில்லை. நிச்சயமாக இது குறித்து இந்திய தரப்பிலிருந்து விரைவிலே ஒரு பதிலடியை நாம் எதிர்பார்க்கலாம் என்று தெரிகிறது. ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி. சண்முக சுந்தரம்.